நாள்பட்ட அல்சர், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்றுல கட்டி, இந்த மாதிரி வயிறு குடல் சம்பந்தப்பட்ட தீராத நோய்களா நிரந்தரமாக இதை குணப்படுத்திடலாம். நம்மள நிறைய பேர் அல்சர், வயிற்று வலி, வயிற்று புண்ணு, வயிற்றுல கட்டி, இது மட்டும் இல்லாமல் வயிற்றுல கேன்சர்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டுட்டு வரோம். ஆனால் எவ்வளவு மருந்துகள் எடுத்தாலுமே இது எல்லாமே டெம்ப்ரவரியான தீர்வாக மட்டும்தான் இருக்குது. எப்போ தான் பெர்மனண்ட்டான தீர்வு கிடைக்கும்? தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா? இதுக்கு காரணம்லாம் என்ன? விளக்கம் சொல்கிறாரு ஜேஎம் மருத்துவமனை டாக்டர். பேசலாம் வாங்க. பல்லடம் ஜேஎம் மருத்துவமனை டாக்டர் ஹாஜிப்பா பேசுகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாள்பட்ட அல்சர், வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்றுல கட்டி, இப்படி வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு 5 வருஷமாக அல்சர் இருக்குது, 10 வருஷமாக அல்சர் இருக்குது அப்படின்னு வருடக்கணக்கில் இப்படி அல்சரோடவே வாழ்ந்துட்டுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் அப்போதைக்கு குணமாகுது, திரும்ப திரும்ப அந்த அல்சர், வயிற்று வலி, வயிற்று கோளாறுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்? இது நிரந்தரமாக குணப்படுத்துறதுக்கு என்ன வழி? இப்போ நம்ம சாதாரணமாக உணவு எடுக்கிறோம், அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜீரணமாகி அது தேவையான சத்துக்கள் உடம்பு எடுத்துகிட்டு மீதமுள்ள கழிவுகளை வெளியேற்றிடணும். இது முறை. இதில் ஏதாவது கோளாறுகள் ஏற்படும் போது வயிற்று கோளாறுகள் ஏற்படுது. இது டெம்பரரி டிஸ்பெப்சியான்னு சொல்கிறோம். இதை உடனடியாக நம்ம சரி பண்ணலை அப்படின்னா இது நாள்பட அதிகரித்து பெர்மனெண்ட் டிஸ்பெப்சியாக மாறிடுது. இதைத்தான் குன்மம்னு சொல்கிறோம். குன்ம வியாதி. இந்த குன்ம வியாதி 8 வகையான குன்ம வியாதி மனிதனுக்கு ஏற்படுது. ஒவ்வொரு குன்ம வியாதிக்கும் ஒவ்வொரு விதமான நோய்களும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகளும் ஏற்படுது. இதில் என்ன வியாதி, என்ன குன்ம வியாதினாலும் அந்த நோய் ஏற்பட்டது, அதுக்குண்டான சரியான மருத்துவத்தை நம்ம கையாளும் போது தான் இது முழுமையாக குணமாகும். ஏதாவது ஒரு மருந்து தற்சாந்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அப்போதைக்கு குணமாகும், திரும்ப திரும்ப நாளடைவில் அது அதிகமாகிட்டே வரும். இப்போ இதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறுகள் ஏற்படும், வயிறு பொறுமல், வாந்தி, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, இப்படி ஒன்றொன்னா ஏற்படும். நாள்பட பார்த்தீங்கன்னா இந்த அல்சர் அதிகமாகும். பசிக்கும், ரொம்ப பசியாக இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டோன்னே குரவழி வரைக்கும் நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிரும், வயிறு கும்முன்னு ஆயிரும். வாயு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். நாளடைவில் வாயு திரட்சின்னு சொல்கிறது. அந்த குன்ம வியாதி 8 வகையான குன்மம் இருக்குது. ஒவ்வொரு குன்மத்துக்கும் ஒவ்வொரு அறிகுறி இருக்குது. ஆனால் ஒரு சில அது அதிகமாக 2 குன்மம் 3 குன்மம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப அதிகப்படியான வயிற்று கோளாறுகள் ஏற்படுத்திடும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஒரு நாளைக்கு 5 டைம் 10 டைம் வயிற்றுப்போக்கு ஏற்படும். உணவு சாப்பிடுவாங்க, பகுதி சாப்பாட்டோடு வச்சுட்டு அப்படியே பாத்ரூம் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாமையே வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு உணவுகள் பார்த்தாலே வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படும். இப்படி 8 வகையான குன்மங்கள்னால இந்த 5 வருஷமாக 10 வருஷமாக வயிற்று கோளாறுகளோடவே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ இது நிரந்தரமாக குணம் பார்க்கணும். இந்த 8 வகையான குன்மம்னு சொல்கிறோம். 8 வகையான குன்மங்களில் கடைசியாக இருக்கக்கூடிய இரத்த குன்மம்னு சொல்கிறது. இது பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு. இரத்த குன்மம் அந்த பீரியட்ஸ் சரியாக ஆகாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு டைம், 2 மாதத்துக்கு ஒரு டைம் பீரியட்ஸ் இப்படி தடப்பட்டு அந்த உள்ளே மறிக்கப்பட்ட அந்த ரத்தம் நாளடைவில் கட்டியாக மாறி கருப்பப்பையில் கட்டியாக வளரும். இது அப்போ ஆரம்பத்துலேயே நம்ம என்ன வியாதின்னு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டோம்னா சரி. யார் இல்லை என்ன நாள்பட வயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப பானை மாதிரி உப்பிட்டு வந்துடும். வயிறு கும்புன்னு உப்புறதை விட உடம்பு ரொம்ப பெருசாக ஊதிட்டு வரும். இப்போ என்ன பண்ணுவாங்க, உடம்பு இளைக்கணும், உடம்பு குறைக்கணும்னு சொல்லி அதுக்குண்டான மருத்துவத்தை பார்ப்போம். மெயினான காரணம் இது தான். இந்த குன்ம வியாதினால தான் மகோதரம்னு சொல்கிற வயிறு, பெருவயிறுன்னு சொல்கிறாங்க. வயிறு பார்த்திங்கன்னா எப்போவுமே நிறமாத கர்ப்பிணியாகவே இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. வயிறு கும்முன்னு இருக்கும், உடம்பு பெருசாக ஊதிட்டு வரும். ஆனால் இந்த வியாதி விட்டுருவாங்க. உடம்பை குறைக்கிறதுக்காக எக்ஸசைஸும் தேவையில்லாத மருந்துகளையும் சாப்பிட்டுட்டு எச்ச நாளுக்கு நாள் நோய் அதிகம் பண்ணிக்குவாங்க. அதனால் இந்த வயிற்று கோளாறுகள் ஏன் வருது? 8 வகையான குன்மங்கள்னால் ஏற்படுது. இது உங்களுக்கு எந்த வகையான நோய், அதற்குண்டான சரியான மருத்துவ முறையை கையாளும் போது தான் இந்த வயிற்று கோளாறுகள், குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் முழுமையாக குணமாகும். இல்லை அப்படின்னா முடிவில் ஆப்ரேஷனோ அல்லது வேறு ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் 5 வருஷமாக அல்சராக இருந்தாலும் சரி, 10 வருஷமாக வயிற்றுக்கோளாக இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. பல்லடம் ஜெயம் மருத்துவமனை வாங்க. உங்களுடைய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் முழுமையான நிவாரணம் நாங்கள் அளிக்கிறோம். நன்றி, வணக்கம். டாக்டர் பேசினது கேட்டிருப்பீங்க. டாக்டர் எவ்வளோ தெளிவாக விளக்கம் சொன்னார். இந்த வயிற்று பிரச்சனைகள் எதனால் வருது, இதுக்குண்டான காரணங்கள் என்ன, எப்படி பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக சொன்னார். இல்லை இது பல வருஷமாக இருக்குது, பல நாட்களாக இருக்குது அப்படின்னாலும் நம்மளோட ஜேஎம் மருத்துவமனையில் நிரந்தரமான தீர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. ஜேஎம் மருத்துவமனை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. வரவங்க கால் பண்ணி முன்பதிவு பண்ணிட்டு வாங்க.